கெஸ் வாட்? என்னன்னு சொல்லுங்க பாப்பா. என்ன ஸ்பெஷல் பண்ண போறேன்னு கெஸ் பண்ணுங்க. இல்ல, ஆமா, பிரியாணி. சும்மா பிரியாணி இல்லங்க, மாணிக்கம் பிரியாணி. அதோட சீக்ரெட் என்னன்னு நான் இப்ப சொல்றேன், வாங்க. இன்னைக்கு மாணிக்கம் பிரியாணி நம்ம பண்ண போறோம். அது என்ன மாணிக்கம் பிரியாணி சுஜா? பிரியாணி தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இல்லைங்க, இந்த பிரியாணி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான பிரியாணி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் பிரியாணி கற்றுக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்த மறக்கவே முடியாது. அது நம்ம மாணிக்கம் ஐயா கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். மாணிக்கம்ன்றவங்க யாருன்னு உங்ககிட்ட ஒரு குட்டி ஸ்டோரியை டக்குன்னு சொல்லிடுறேன். மாணிக்கம் ஐயா வந்து 15 வயசா இருக்கும் போது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஃபஸ்ட்டு ஸ்வீப்பராக இருந்தார். அடுத்து அவர் ஒரு கிளீனராக இருந்தார். அப்புறம் வந்து ஒரு சர்வராக ஆனார், வெயிட்டராக இருந்தார், அப்புறம் குக்காக ஆனார். அதாவது படிப்படியாக ஒருத்தருக்கு வளர்ச்சி வரும்னுவாங்களே, அதுக்கு எடுத்துக்காட்டு தான் மாணிக்கம் ஐயா. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 46 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேட்ரிங் வேர்ல்டில் இருக்குது. அவரோட சாப்பாடு வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அவருக்கு விளம்பரமே தேவை கிடையாது. சாப்பிட்டு வாய் நிறைய எல்லாம் வாழ்த்திட்டு போனவங்க தான் ஜாஸ்தி. அதில் நானும் ஒன்று. அப்படி தான் நான் அவரை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவரோட ஃபேமிலி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியவங்க. ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கும் போதே. ஒருத்தவங்களோட வளர்ச்சி இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு செம்ம எடுத்துக்காட்டு. ஸோ அவர்கிட்ட இருந்து தான் நான் இந்த பிரியாணியை கற்றுக்கிட்டேன். ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்காக அவருக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாணிக்கம் ஐயா, 46 இயர்ஸ் நீங்கள் வந்து கலக்கிட்டு இருக்கீங்க, எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல். அதுக்கு உங்களுக்கு வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இன்னும் வே டு கோ ஹைன்னு நான் சொல்லுவேன். மக்களே, இன்னைக்கு ஐயா எனக்கு கற்றுக் கொடுத்த பிரியாணியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணுன்றதை பாருங்க. மட்டன் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் மட்டன் 1.5 kg. இன்னைக்கு நான் 1 kg ரைஸில் 1.5 kg மட்டன் நான் எடுத்திருக்கேன். நிறைய பேர் சுஜாக்கா நீங்கள் கொஞ்சம் மெஷரோடு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னீங்க. நான் வந்து மாணிக்கம்மையா மாதிரி பெரிய செஃப்லாம் கிடையாது. வீட்டில் கண்ணுக்கு தெரியுறத எடுத்து போட்டு சமைக்கிற ஆளுன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நான் எப்படி கெஸ் பண்ணி போடுவோனோ அந்த கெஸ்ஸிங்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அப்புறம் இந்த கப் அளவுக்கு புதினா தூக்கலாக இருக்கணும், கொத்தமல்லி கம்மியாக இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப கம்மி கிடையாது. இதெல்லாம் தான் மெயின் ஃப்ளேவர்ஸ் கொடுக்குறது. அப்புறம் கொத்தமல்லி. நான் ஒரு 6 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் 6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து 8 தக்காளி. வெங்காயம் கம்மியாகவும் 2 தக்காளி எக்ஸ்ட்ராவாக போட்டு 8 தக்காளி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 11 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன வயசுலலாம் சொல்லுவேன், அம்மா என்னம்மா மொத்த ஃபாரஸ்ட்டும் பிரியாணியில் போடுறீங்கன்னு. அப்படி நான் சொன்னாலே இன்னைக்கு இது இல்லாமல் என்னால் பிரியாணியே பண்ண முடியாதுன்னா பார்த்துக்கோங்க. பேலீஃப், ஏலக்காய், பட்டை, அப்புறம் அன்னாச்சி பூ, லவங்கம், அப்புறம் இந்த பிரியாணியில் போடுற இந்த பூ. ஓகே, இதெல்லாம் இந்த ஹர்ப்ஸ் ரொம்ப முக்கியம். இது போட்டால் தான் அந்த ஒரு மேஜிக் கிடைக்கும் பிரியாணியில். ஸோ நம்ம பண்ண போகிறது ஆத்தென்டிக் பாய் ஸ்டைல் பிரியாணி தான். ஸோ அதுக்கு கண்டிப்பாக தயிர் நமக்கு ரொம்ப தேவை. இந்த 1 கப் தயிர் நல்லா இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக. அப்புறம் கல்லுப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஒரே ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அதை பிழிஞ்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம வீட்டில் செஞ்ச கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு சின்ன கிண்ணம் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நெய், ரீஃபைண்ட் ஆயில், அப்புறம் பாஸ்மதி ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாக ஊறிட்டுருக்கு. இது வந்து 1 kg ரைஸு, 1.5 kg மட்டன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மட்டன் ஃப்ளேவர் வந்து நல்லா போய் அந்த ரைஸோட பிளெண்ட் ஆகும். பிளெண்ட் ஆகும் போது வெளியில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் அப்படியே மனமாக வீசும். உடனே நம்ம வீட்டை வந்து என்ன செஞ்சுருக்கீங்கன்னு கேட்பாங்க. அதுக்காக தான் இப்படி. ஓகே, எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஆரம்பிக்கலாங்களா? முதல்ல எண்ணெயில இருந்து ஆரம்பிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ நான் வந்து இந்த ஹர்ப்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பேலீஃப்க்கு அப்புறம் 5 ஏலக்காய் போடுறேன். அப்புறம் பட்டை, லவங்கம், ஸ்டார் அனீஸ், இந்த ஃப்ளவர், ஆனியன்.
நல்லா வதங்கணும். ஸோ ஆனியன் வதங்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு வந்து அரிசி போடுறதுக்காக தண்ணி நான் கொதிக்க விட போறேன். வாவ், ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர்ல வரணும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம். இந்த ஒரு பவுல் ஃபுல்லா இதை போட்டுக்கணும். நல்லா வதக்கிக்கணும். பிரியாணி பண்ணும்போது பாத்திரம் மட்டும் நல்லா அகலமா வச்சுக்கோங்க. அப்பதான் பாஸ்மதி ரைஸ்லாம் உடையாது, நல்லா பிளெண்ட் ஆகும், ரைஸ் தனித்தனியா இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆனியன் நல்லா வதங்கிருச்சு, அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து புதினா போடுறேன். ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து வச்சிருந்தேன். என் கை அளவு எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி கை ஃபுல்லாக இருக்கு, இதையும் போட்டுருக்கேன். மிளகாத்தூள், இது வந்து வெறும் சில்லி மிளகாத்தூள். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைமா. உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டில் இருக்கதான் யூஸ் பண்ணுவேன். பட் நான் இப்போ கலர் நல்லா கொடுக்குன்றதுக்காக அதை யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு 30 கிராம்ஸ் இருக்கும். ஓகே, இதுதான் இந்த பிரியாணிக்கு ஆக்சுவல் நேச்சுரல் கலர் கொடுக்கும். நல்ல மணமா இருக்கு, மிளகாத்தூள் நல்லா இருக்கு. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஓகே, ரொம்ப கொஞ்சமா. நம்ம குழம்புக்கு போடுவோமே அள்ளி, அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. இப்போ கரம் மசாலா. கரம் மசாலா வந்து ஒரே ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூன் ஃபுல்லா எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல மணமா இருக்கு. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அக்கா உங்களை பார்த்து தானே பண்ணோம், ஏங்கா எங்களுக்கு உங்களை மாதிரி வரலையே, ஐயோ இவங்களுக்கு பிரியாணி அப்படி வந்ததே இப்படி வந்ததே, நம்ம கற்றுக்கிட்டோமே சரியா வரலையே. பிரியாணி வந்து ஆக்சுவலி ஒரு லக் ஃபேக்டர். இன்னைக்கு நான் வந்து தொட்டு வணங்கி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பிரியாணி நல்லா வரணும், குழையக்கூடாது, அந்த அரோமா நல்லா இருக்கணும், மட்டன் நல்லா வெந்திருக்கணும் அப்படின்னுட்டு. ஸோ பிரியாணி பண்ணும்போது ரொம்ப கான்ஷியஸாக பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம், பிரியாணி புதுசாக கற்றுக்கிட்டு செய்கிறவங்க இது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி மாசத்துல ஒரு வாட்டியாவது அந்த ப்ராக்டிஸை விடாமல் நம்மளே வந்து பண்ணி பார்த்துக்கணும். அந்த பதம் கரெக்டாக வருதா, நமக்கு அந்த ஃப்ளேவர் வருதா. ஏன்னா பிரியாணி பண்ண தான் நமக்கு வந்து அந்த பதம் நல்லா வரும், ப்ராக்டிஸ் ஆகிடும், ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. நார்மலாக நம்ம வெஜிடேரியன்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும்ல, பட் பிரியாணி மட்டும் கற்றுக்கிட்டோன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸி பிரியாணி தான். அப்படிதான் எனக்கு வந்து போய் மாணிக்கம்மையா கிட்ட கற்றுக்கிட்டு பண்ணி 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 இப்போ நல்லா வந்துடுச்சு. தக்காளி போடலாம். இப்போ தக்காளி போட போறேன். நான் 8 தக்காளி நறுக்கி வச்சிருந்தேன் 1.5 கிலோ மட்டனுக்கு. போட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் சில்லி நீட்டமாக கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். இப்போ கல்லுப்பு போட்டுக்கலாம், ஒரு 2 ஸ்பூன். தக்காளி நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைம்ல இவர் தான் மெயின், தயிர் ஃப்ரெஷ். ஓகேவா, ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் போட்டுடுறேன்.
மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு, நல்ல வாசனையாகவும் இருக்குது. இந்த டைமில் 1.5 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பாதி விஷயங்களை முடிச்சிட்டோம். இப்போ தான் மெயின் மேட்ரு, இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் இந்த ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ்க்காக. ஸோ இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம இதில் ஊற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 1/2 லிட்டர் பால் பேக்கெட் அளவுக்கு தான் இந்த இது இருக்குது. இதில் வந்து நான் ஒரு 3 வாட்டி எடுத்து தண்ணி இதில் போட போகிறேன். சரியா? அது எதுக்காகனா மட்டன் இன்னும் நல்லா வேகிறதுக்காக, மட்டன் சாஃப்ட் ஆகிறதுக்காக. நார்மல் வாட்டரும் ஊற்றிக்கலாம், பட் டைம் நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகும், மட்டனும் சீக்கிரமாக குக் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த சுடு தண்ணியை நம்ம அதில் போடுறது. ஸோ அளவு பார்த்துக்கோங்க. ஒன், 2, 3 தான் போட்டிருக்கேன். மேலே கொஞ்சம் தண்ணி கம்மியானனால நான் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போது இந்த பேலன்ஸ் வாட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த அரிசியை போட போகிறோம். ஆக்சுவலி பாய் பிரியாணி ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தம் கட்டி போடுறது தான் பாய் பிரியாணி ஸ்டைல். ஸோ இந்த சுடு தண்ணியில் பாஸ்மதி ரைஸை வேக வச்சு அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து மேலே நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இந்த பாதி தண்ணி இப்போ பாஸ்மதி ரைஸ்க்கு வச்சாச்சு, இதில் இருக்கிற பாதி தண்ணி நம்ம இங்கே ஊற்றியாச்சு. நீங்கள் பாட்டு கணக்கு தெரியாமல் அப்படி இப்படி ஊற்றிங்கன்னா கொஞ்சம் கொலையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மெஷர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் சொல்கிறேன், இன்றைக்கி பிரியாணி செஞ்சால் இன்னையிலேருந்து 1 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் நல்லா வரும். கமகமன்னு வாசனை, மட்டன் நல்லா குக்காக இருக்குது. பார்க்கலாம். இதில் நான் வந்து ஆல்ரெடி உப்பு போட்டிருந்தேன், 2 ஸ்பூன் மட்டும் போட்டிருந்தேன், பட் அது போதாது. ஸோ செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக இருக்குது, உப்பு கரெக்டாக இருக்குது, காரம் கரெக்டாக இருக்குது. வீட்டில் குழந்தெல்லாம் சாப்பிட்ணுன்றனால இந்த காரமே கரெக்டாக இருக்குது. பட் எனக்கு இன்னும் காரமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. நான் என்ன போட்டிருக்கேன்னா இதையே உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, ஒரு பக்கம் வந்து இந்த பாதி தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, அந்த கொதிக்கிற தண்ணியில் நான் ஒரு 3 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்க போகிறேன். 3 ஸ்பூன். இது எப்படி இருக்கும்னா, இந்த தண்ணி டேஸ்ட் எப்படி தெரியுமா இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸி தான். நம்ம சீ வாட்டர் இருக்குல்ல, கடல் தண்ணி நீங்கள் நாக்கில் கண்டிப்பாக உங்கள் பட்டிருக்கோம், அப்படியே உப்பு கரிக்கும், அந்த மாதிரி இருக்கணும் இந்த தண்ணி. எனிவே இந்த தண்ணியை வந்து நம்ம ரைஸ் போட்ட அப்புறமா கீழே வடிச்சிருவோம். ஸோ இந்த தண்ணி நம்ம இதில் மறுபடியும் போட மாட்டோம். அண்ட் இந்த மட்டன் 75% குக் ஆகிட்ட அப்புறம் தான் நம்ம இதில் ரைஸ் போடணும், இல்லைனா குழஞ்சிரும், அப்புறம் அந்த சூடு ஆறிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கரெக்டாக இது 75 மினிட்ஸ் நல்லா, 75% நல்லா குக் ஆகிட்ட அப்புறமா தான் நம்ம ரைஸை வந்து இந்த ஹாட் வாட்டரில் போடணும். அது வரைக்கும் இந்த தண்ணி சூடாகவே இருக்கட்டும். இங்கே மட்டன் வந்து எப்படி குக் ஆகிருக்குன்றது மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். மட்டன் எப்படி குக் ஆகிருக்குன்னு பார்க்க அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது.
பட் பிரியாணியோட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ரைஸ் இந்த சுடு தண்ணியில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்னும் ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணுறதுக்காக புதினா, கொத்தமல்லி, சும்மா 2 சொட்டு லெமன். ரைஸ் நல்லா ஊறி இருக்கு. எடுக்கும் போது நம்ம உடைக்காம கரெக்டாக எடுக்கணும். போட்டு அதை கலரி கொதப்பி அப்படி எடுக்காம மெதுவாக. ரைஸ் போட்டாச்சு. இங்கே நல்ல ஒரு 75% ஆஃப் அந்த மட்டன் வந்து மசாலாவில் நல்ல பிளெண்ட் ஆகி குக் ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ்க்கு வந்துட்டுருக்கோம். ரைஸ் கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வாட்டர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரைஸ் போட போகிறோம். ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம வடிக்க போகிறோம். ஓகே, நல்லா உடையாம முழுசா சொன்ன பேச்சை கேட்டு வந்திருக்கு. லெமன் ஜூஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சோம்ல, அது நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு லெமன் தான். காரம், உப்பு, புளிப்பு, அந்த மட்டனோட அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ரைஸ் போட போகிறோம். இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரைஸ் போட்டுட்டோம். இப்போ என்னென்னா அந்த மசாலாவை வந்து நம்ம ஹார்டான கரண்டி வச்சோன்னா அந்த ரைஸ் உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி கட்டையில் இல்லை மெலிசா ஏதாவது ஃபோக் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா உள்ளே வச்சு அந்த மசாலாவை மேல் பக்கமாக பார்த்து திருப்பி விடணும். அப்போது அந்த பிளெண்டு நல்லா கிடைக்கும். நான் வந்து இதை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணலை. இது வந்து ஒரு மேஜிக் தான். எப்பவுமே இந்த பாய் பிரியாணி ஸ்டைலில் வந்து அவங்களோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா அந்த பால், நெய், தயிர் இதில் தான் கிடைக்கும். ஸோ இந்த பால் ஊற்றும் போது தான் அந்த வாசனையும் சரி, அந்த ஒரு கிக், அந்த பிரியாணியோட ஒரு கிக் வந்து இதில் தான் தெரியும். ஸோ நான் ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கிறேன். இப்போ நெய் போட போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு நெய் போடலாம். நான் இதில் ஒரு 3 போட்டிருக்கேன், ஏன்னா ரொம்ப குட்டி. எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு சுட சுட பிரியாணி நம்ம வீட்டில் ரெடி. உங்கள் வீட்டில் எப்போ ரெடி ஆக போகுது? நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா அந்த பால்லாம் ஊற்றிட்ட அப்புறமா டைட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரைஸை வந்து நல்லா டைட் பண்ணுறேன், ஏன்னா தம் போடுறதுக்கு அந்த சூடில் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கரண்டி வச்சு உடைக்காமல் மெதுவாக அப்படி டைட் பண்ணணும். மட்டனெல்லாம் வெளியே தெரியாமல் உள்ள அமுக்கி வச்சு ரைஸ் மட்டும் மேலே தெரிகிற மாதிரி. சக்ஸஸ். 20 minutes later. 20 minutes தம் போட்டு வச்சுருந்தோம். 20 minutes தம் நல்லா ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன், பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக வந்து இந்த பிரியாணி வந்து நம்ம மாணிக்கமையா எனக்கு சொல்லி கொடுக்கும் போது ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த வாழை இலை இருக்கு இல்லையா, முழு வாழை இலையை வந்து பிரியாணி தம் போடும் போது மேலே போட்டால் ஆர்கானிக்காக நமக்கு கிடைக்க வேண்டிய நிறைய நல்ல சத்துக்கள் வந்து இந்த வாழை இலை மூலமாக அப்படியே வந்து பிரியாணிக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அது ரொம்ப ஹெல்தியும் கூட. பட் நான் அந்த மாதிரி நான் பண்ணல. நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வாழை இலையை தட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் பிரியாணி போட்டு பரிமாற போகிறேன். எனக்கும் அத்வைத்துக்கு சிவாத்தானுக்கு.
ஸோ பெஸ்ட்டான ஒரு ட்ரிபியூட் மாணிக்கம் ஐயாக்கு என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஐயா. எனக்கு நிறைய சமையல் வந்து நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நீங்கள் உங்கள் சின்ன வயசில் ஆரம்பித்த ஜேர்னி இன்னைக்கு வந்து கொடி கட்டி பறக்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்னா அதுக்கு உங்களோட சின்சியரிட்டி, டெடிகேஷன், அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் கிவ் அப்பே பண்ணாமல் எங்கேயுமே சோர்ந்து போகாமல் உங்களை நம்பி உங்களுக்கு உங்கள் கூட இருக்கிற உங்கள் டீம் அவங்கள பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இட் வாஸ் லைக் ஹியூஜ் டீம். பரிமாறும் போதுலேருந்து நம்ம எந்திரிச்சு போகிற வரைக்கும் நம்ம அவங்க வீட்டு சொந்தக்காரங்க மாதிரி அங்கே இருக்கவங்கெல்லாம் நம்மளோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவரோட அந்த டீம் பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவ் ஆராக அங்கே பார்க்க முடியும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பிரியாணி மாணிக்கம் பிரியாணி இன்ட்ரடியூஸ் பண்ணதில் ஐ எம் வெரி ஹாப்பி. இதுக்கப்புறமா வரிசையாக இன்னும் நிறைய பிரியாணி வரும். வெஜிடேரியன் பிரியாணி வரும், பன்னீர் பிரியாணி வரும், அப்புறம் குக்கர் பிரியாணி வரும், மட்டன் பிராத், சிக்கன் பிராத் பிரியாணி வரும். அந்த மாதிரி நிறைய பிரியாணி நான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஸ்லோலி நான் அதெல்லாம் பண்றேன். ஓகே. சிவாதா, சிவாதா, பிரபு, எப்போ வந்தீங்க? வா, பாத்தீங்களா யார் வந்திருக்கான்னுட்டு. உங்களுக்கு நாங்க கொடுக்குற சர்ப்ரைஸ். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு ஒரு பிளேட் எடுத்துட்டு வரேன். சாரி. இதுல இருந்து பரவாயில்ல, இதுல இருந்தே எடுத்துக்கிறேன். இந்த வீட்டுக்கு வந்து இதுதான் மொதல் வாட்டி பிரியாணி பண்றோம். அதுவும் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னாக்கா, என்னம்மா நீங்க சொன்னீங்க, என்ன பிரியாணி பண்றதா சொன்னீங்க நீங்க? சொல்லவா? சொல்லுங்க. மாணிக்கம் பிரியாணி. ஓ ஆமா. சோ வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டைம். அப்பையில இருந்து அதே தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சோ அதே ஃப்ரேக்ரன்ஸ் வரும்போது எனக்கு வாவ் சூப்பரா பண்ணிருக்கீங்களே. சோ சாரோட பேர்லயே வந்து ஃபர்ஸ்ட் பிரியாணி இங்க நம்ம வீட்ல பண்றோம். எடுத்துட்டு வாங்க. இப்ப நம்ம 2 பேரும் சாப்பிடுறோம். அல்டிமேட். என்ன சாரோட இது கரெக்டா வந்திருக்கா? அவர் சொல்லி கொடுத்தாரு. உன் காதல் வாசம் என் தேகம் பூசும். அது என்னன்னு தெரியல, இந்த பிரியாணிக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த ஒரு பந்தம். அது ஏன் பிரியாணி சாப்பிட்டா மட்டும் அப்படி ஆகுது நம்மளுக்கு? அந்த ரைஸ் கூட கிரெயின்ஸ் நல்லா ஃபுல்லா நல்ல லென்த்தான கிரெயின்ஸா இருக்கு. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. நல்லா சாப்பிட்டேன். இந்த ரைஸோட அந்த கிரெயினோட லென்த்து, கலரு, ஃப்ரேக்ரன்ஸு வேற லெவலு. அப்பா சொல்லுவாருன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்று தான், பட் அந்த சமைக்கிற கையில் தான் இருக்குது அந்த ஒரு மேஜிக்கல் டேஸ்ட்டு. கரெக்ட். அது செம்மையா ஒரு மார்ச்லேயே வேற லெவலில் இருந்தது. செம்மையா இருக்கு. நீ நார்மலாவே சூப்பரா சமைப்ப எனக்கு தெரியும். வேற லெவல் சமைச்சிருக்க. இங்க பாருமா. ஆல் தி கிரெடிட்ஸ் கோஸ் டு ஐயா தான். வேற லெவல். அப்படியே இந்த ஜிலுன்னு காத்துல சுட பிரியாணி. இந்த டயட்டே கிடையாது இனிமேல். டயட்ன்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. இத பாருங்க, சுஜாகாஸ் எடிஷன் இது. மாணிக்கம் கேட்டரிங் மட்டன் பிரியாணி சுஜாகாவோட எடிஷன் இது. வேற லெவல்க்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் சூப்பரா இருக்கு.
ஆனா நான் வேற எதுவும் செய்யலாம், பிரியாணி செய்யறதுனால வேற எதுவும் ஹெவி ஆயிடக்கூடாது, அதனால நான் அந்த சிக்கன் ஃப்ரை அது இதெல்லாம் பண்ணாம வெறும் பிரியாணி ரைத்தா. பிரியாணிக்கு நீங்க நிகர் வரீங்கன்னு பிரியாணி. சொல்லிதான் நான் இன்னும் வேற ஏதாவது செஞ்சு வந்திருப்பேன்ல. ஏன் அவர் வந்து நான் அவர் வரும்போது அவரே சர்ப்ரைஸா கால் பண்ணி நான் வரேன் அப்படின்னாரு. அப்ப நான் சொல்லல அவர்கிட்ட இந்த மாதிரி நீங்க வாங்க, ஒரு சர்ப்ரைஸா உங்களுக்கு ஒண்ணு நடக்கும், அக்கா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க கரெக்டா வர கூப்பிடுறீங்க, கொஞ்சம் வந்துட்டு போயிடுங்க அப்படின்னு நான். என் அப்பா சாப்பிட்டு தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஒரு நாள் அப்பா ஷுவர்க்கா. அப்பா எனக்கு இன்னும் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம சொல்லலாம். சூப்பர். இந்த மட்டன் செம பதமா இருந்திருக்கு. சின்ன ஆடு நினைக்கு, குட்டி ஆடு போட்டிருக்கீங்க. மட்டன் பதமும் செம்மையா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு நானும் பிரியாணி சாப்பிட்டேன். நீங்களே இப்படிலாம் சொன்ன எப்படி? நாங்கெல்லாம் சாப்பிட்டு பல வருஷம் ஆன மாதிரி இருக்கு. ஆடு மாசம் நான் ஆக்சுவலி வந்து இந்த எபிசோட் பார்க்கும்போது நீங்க பாப்பீங்க, நான் அப்பாவை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயம் பேசியிருக்கேன். அப்பாவை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு நான் இப்போ கேட்டுக்கிறேன், உங்களுக்கு ப்ரிப்பரா இருக்க மாட்டீங்க. எனிவே மிஸ்டர் வெற்றிமாணிக்கம் எங்கள் அப்பா வந்து இந்த கேட்ரிங் அப்படின்ற ஒரு தொழிலில் வந்து ரொம்ப ஒரு எவ்வளோ பேசிக்லேருந்து எவ்வளோ அடிப்படையிலேருந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ அடிப்படையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. சமைக்கிறது மட்டும் கிடையாது, ரொம்ப உங்களுக்கு மெயின்டெனன்ஸில் இருந்து இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன வயசுலேருந்து அது ஒரு ஜேர்னி அது. ஸோ அவர் வந்து யார் அவர் அந்த அவரோட ரெசிபியோ இன்க்ரீடியன்ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து அவர் ஷேர் பண்ணுவார் சீக்ரெட்டா இல்லாம. ஆமாம். இன்னொன்று வீடியோஸ்க்கு நின்று அப்பா வந்து என்னைக்குமே பேசுனது. இந்த பேச மாட்டாங்க. விளம்பரத்துக்கு மாணிக்கம்மையா வந்து என்னைக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது இல்லை. அந்த விளம்பரம்ன்றது மற்றவங்க வாயில இருந்து அந்த ஒரு அப்ரிசியேஷன் தான் ஒரு லீஸ்டா எதிர்பார்ப்பாங்க. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு அப்பா கிட்ட எடுத்து திரும்ப பிடிக்கும், உங்களோட ஸ்டாஃப்ஸ், உங்களுக்குன்னு ஒரு க்ரௌட் இருக்குல்ல, உங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாரும் உங்க வீட்டு பெண்கள் மாதிரி அவங்களை நீங்க பாத்துக்கிறீங்க, உங்க வீட்டுல இருக்கவங்க ஒருத்தவங்க மாதிரி அவங்களை ட்ரீட் பண்றீங்க. அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப, இவரே அதான் சொன்னாரு, பாத்தியா ஒரு ஒரு பிசினஸ் மேன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட சிவா. அது ஒரு ப்ரீஃபிங் நடக்கும்க்கா. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அண்ணன் தம்பி அந்த ஃபங்க்ஷனுக்கு நடத்துறவங்க எல்லாம் பிஸியா இருப்பாங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா அவங்களோட அண்ணன் தம்பி அவங்க தான் சுற்றி பந்தியை பார்த்துப்பாங்க, எல்லாமே இது பார்த்துப்பாங்க. அக்கா கம்ஃபர்டபுளா? எனக்கு கம்ஃபர்டபுள், எனக்கு இப்படிதான் பிடிக்கும். அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ அந்த இடம் இப்போ சென்னையில் அது மாதிரி பண்ண முடியாது. அந்த இடத்த வந்து நம்ம நின்று ஃபில் பண்ணணும். ஒரு சமைக்க வர்றவங்க வந்து சமையக்காரர் மாதிரி இருக்கக்கூடாது, ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்களோட அண்ணன் தம்பி மாதிரி இருக்கணும்னு அப்பாவோட அட்வைஸு. அதை வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப நம்ம சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அன்பாக வந்து கவனிப்பாங்க. அது வந்து அப்பா சொல்லி கொடுத்து இது வர்றது. சூப்பர். இன்னைக்கு வந்து மாணிக்கம்மையா பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் யாருன்ற போட்டோவாவது நான் வந்து ரிவீல் பண்றேன் முடிஞ்ச அந்த எபிசோட்ல. நீங்க தான் எனக்கு அனுப்பணும். நிச்சயமா. அண்ட் உங்க வீட்டுல கல்யாணம், முக்கியமா சீமந்தத்துக்கு நான்வெஜ் வந்து அப்பா பண்ணுவாங்க பாருங்க, அல்டிமேட்டா பண்ணுவாங்க. சுட சுட மீன் ஃப்ரை வந்து அப்படியே நம்ம வாழை இலையில உட்காரோன்னு நினச்சிக்கோங்க. முட்டையெல்லாம் அவ்வளவு அழகா பதமா ஒரு மாதிரி கிறிஸ்ப்னா கிறிஸ்ப், சாஃப்ட்னா சாஃப்ட், அது எல்லாமே கரெக்டாக அந்தந்த டைமில் அவர் வந்து சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அண்ட் பிரபுவும் வந்து சும்மா சொல்லக்கூடாது, ஹி இஸ் தி பெஸ்ட் சன் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்பாவோட சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு அவரோட பர்சனல் லைஃப், அவரோட கெரியர், இது எல்லாத்தையும் ஒரு சைடு வச்சுட்டு அப்பாவுக்கு ஒரு சப்போர்ட்டாக அப்பா பின்னாடியே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கலைஞ்சு எங்கேயும் போயிடக்கூடாது, இல்லை அப்படியே வந்து ஃபேட் அவுட் ஆகிடக்கூடாதுன்னா அதை மெருகேற்றுறதுக்கு அவரோட ஐடியாலஜிக்கலையும் வந்து நிறைய இன்புட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு என்னுடைய விஷஸ், ஹேவ் a great future. அண்ட் இது ரொம்ப எனக்கு நான் டிவியில் நான் பார்ப்பேன் செய்வாங்க, பட் எனக்கு டேஸ்ட் பண்ணும்போது தான் தெரியுது இது இன்னும் ஒரு வேற லெவல். ஒரு இது எனக்கு சாப்பிட்டு பாக்குறவங்க தான் தெரியும், நான் சொன்னா மிகைப்படுத்துற மாதிரி இருக்கும். நீங்க கண்டிப்பா வந்து இது எல்லாருமே ஈஸியா வீட்ல இருந்து பண்ணலாம்ன்றதுக்கு தான் இந்த ஐயாவோட அந்த ரொம்ப ஹாப்பி. அண்ட் புக் பண்ணனும், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் புக் பண்ணனும், நான் நம்பர் கொடுக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க எல்லாரும் மாணிக்கம் ஐயா கேட்டரிங் வந்துட்டு தாராளமா உங்களோட வீட்டுக்கு மிகப்பெரிய ஃபங்க்ஷன்ஸா நடத்துற எல்லாத்துக்குமே நீங்க வந்து கூப்பிடலாம். தம்பி பிரபு வந்து மாணிக்கம் ஐயாவோட சேர்ந்து அந்த லெகசியை சூப்பரா நடத்திட்டு வராப்புல. ஸோ நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். இது எந்த விதமான ப்ரமோஷன் அதெல்லாம் கிடையாது, இது பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி, ஒரு ரொம்ப க்ளோஸான ஒருத்தர். இது மனசார அக்கா பண்ணணும்னாங்க, இவர் இங்கே வரதா எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சம் வந்து அமைச்சு கொடுத்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பிரபுவுக்கு. மாணிக்கம்மையாவோட
ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம நீங்க எல்லாரும் அதே மாதிரி நான் இந்த பிரியாணி பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு தூரம் பிடிச்சது இல்ல இது பிடிக்கல சுஜா அப்படின்னு நீங்க என்கிட்ட ஃப்ராங்கா சொல்லலாம். நீங்க எது சொன்னாலும் நான் வந்து கேட்டுப்பேன். ஏன்னா நீங்க இல்லாம நாங்க இல்ல. உங்களுக்காக தான் நாங்க இனிமே எல்லாமே செய்ய போறோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க தான் எங்களோட மெயின் ஸ்ட்ரென்த் அண்ட் பில்லர். லவ் யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா நீங்க? நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாவ் 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 வாவ். My boys. Thank you so much. Good boys. Thank you. மீட்டாத வீணை தருகின்ற ராகம் கேட்காது பூங்காந்தலே, ஊட்டாத தாயின் கனக்கின்ற பால் போல் என் காதல் கிடக்கின்றதே. காயங்களாற்றும் தலை கோதி தேற்றும் காலங்கள் கை கூடுதே. தொடுவானமின்று நெடுவானமாகி தொடும் நேரம் தொலைவாகுதே. கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா